திருக்குறள் அதிகாரம் 14 ஒழுக்கம் உடைமை. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. திருக்குறள் 131. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விளக்கம். ஒழுக்கமானது ஒருவனுக்கு எல்லா சிறப்புகளையும் மேன்மைகளையும் தருவதால் அந்த ஒழுக்கத்தை உயிரைவிட மேலானதாக கருதி போற்றிக் காக்க வேண்டும். மகாபாரதம் சாந்தி பர்வம் 124, 21. ஏன தர்மோ ந வினஷ்யேத சதாச்சாரக ச உச்யதே சர்வலக்ஷணஹீனோபி ய சதாச்சாரவான் நரக. விளக்கம். தர்மம் எதனால் அழியாமல் காக்கப்படுகிறதோ அதுவே சதாச்சாரம், அதாவது நல்லொழுக்கம். ஒருவன் மற்ற எல்லா தகுதிகள் இல்லாதவனாக இருந்தாலும் ஒழுக்கம் உடையவனாக இருந்தால் அவன் உயிர்கதி அடைவான். ஒழுக்கமே தர்மத்தின் உயிர்நாடி என்கிறது பாரதம். 3. மனுஸ்மிருதி 4, 156. ஆச்சாரா லபதே ஹ்யாயுஹு ஆச்சாரா லபதே ஸ்ரியம் ஆச்சாராத் கீர்த்திம் ஆப்னோதி புருஷக பிரேத்ய சேஹஜ. விளக்கம். நல்லொழுக்கத்தினால் ஒருவன் நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும், அதாவது லக்ஷ்மியையும் புகழையும் அடைகிறான். இந்த உலகிலும் இகலோகம் என்பது மறுலோகமிலும், அதாவது பரலோகமிலும் உயர்வினை தருவது ஒழுக்கம் மட்டுமே. எனவே இது உயிரினும் மேலானது. ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் அடிப்படை விதியான ஆச்சாரமே பரமோ தர்மக, அதாவது ஒழுக்கமே மேலான தர்மம் என்பதையே பிரதிபலிக்கிறார். சனாதன தர்மத்தில் ஒருவன் தன் உயிரை தியாகம் செய்தாவது தன் சீலத்தை, அதாவது கேரக்டரை காக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வள்ளுவர் உயிரினும் ஓம்பப்படும் என்று கூறுவது உடல் என்பது அழியக்கூடியது, அதாவது அனித்தியம். ஆனால் ஒழுக்கத்தினால் விளையும் புண்ணியமும் புகழும் அழியாதது, அதாவது நித்தியம் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. ஒழுக்கமில்லாதவன் உயிருடன் இருந்தாலும் அவன் பிணத்திற்குச் சமம் என்பது சனாதன நீதி. திருக்குறள் 132. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பித் தேரினும் அஃதே துணை. விளக்கம். பலவற்றையும் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே ஒருவனுக்கு உற்ற துணையாக விளங்கும். எனவே எத்தகைய சிரமப்பட்டாவது வருந்தியும் அந்த ஒழுக்கத்தை போற்றிக் காக்க வேண்டும். மகாபாரதம் சாந்தி பர்வம் 124.61. சீலம் ரக்ஷ்யம் பிரயத்னேன வித்தம் ஏதீச்ச யாதிச்ச அக்ஷீணோ வித்ததக க்ஷீணோ விருத்ததஸ்து ஹதோ ஹதஹ. விளக்கம். செல்வமானது வரும் போகும், அனித்தியம். ஆனால் ஒழுக்கத்தை மிகுந்த முயற்சியுடன் காக்க வேண்டும். ஒருவன் செல்வத்தை இழந்தால் எதையும் இழந்தவனாக மாட்டான். ஆனால் ஒழுக்கத்தை இழந்தவன் முற்றிலும் அழிந்தவன், ஹதோ ஹதஹ ஆகிறான் என்று விதுர நீதி கூறுகிறது. மனுஸ்மிருதி 1.108. ஆச்சாரக பரமோ தர்மக ஸ்ருதியுக்தக ஸ்மார்த்தக ஏவச்ச தஸ்மாத் அஸ்மின் சதா யுக்தக நித்யம் ஸ்யாத் ஆத்மவான் த்விஜக. விளக்கம். ஸ்ருதிகளிலும் ஸ்மிருதிகளிலும் சொல்லப்பட்ட மேலான தர்மம் ஒழுக்கமே, ஆச்சாரமே. எனவே ஒருவன் எப்போதும் தன் ஆத்மாவை உயர்த்தும் அந்த ஒழுக்கத்திலே நிலைத்திருக்க வேண்டும். மற்ற எல்லா அறங்களையும் விட இதுவே ஆன்மாவிற்கு உற்ற துணை. ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் சீல ரக்ஷணம் என்ற கருத்தை வலியுறுத்துகிறார். சனாதன தர்மத்தில் ஒரு மனிதன் பல தர்ம சாஸ்திரங்களை ஆராய்ந்தாலும் இறுதியில் அவை அனைத்தும் வழிகாட்டும் ஒற்றை இலக்கு ஒழுக்கம் மட்டுமே. பரிந்தோம்பி, எவ்வளவு முயன்றாவது என்ற வார்த்தை சனாதன தர்மம் சொல்லும் தவம் போன்றது. ஒழுக்கத்தை காப்பதில் வரும் துன்பங்களை ஒரு தவம் போல ஏற்க வேண்டும். ஏனெனில் ஒருவன் மரணமடையும்போது
செல்வம் சுற்றம் எதுவும் துணை வராது. அவன் கடைப்பிடித்த தர்மமும் ஒழுக்கமும் மட்டுமே அவனது ஆன்மாவோடு துணையாக வரும். ஏமாப்பு என்பது சனாதன கர்மக் கோட்பாடு. திருக்குறள் 133. ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். விளக்கம்: நல்லொழுக்கம் கொண்டிருப்பதே ஒருவனுக்கு உயிர் குடிப்பிறப்பிற்கு, மேன்மைக்கு அடையாளமாகும். அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறுதல் ஒருவனை இழிந்த பிறப்பிற்கு, தாழ்ந்த நிலைக்கு தள்ளிவிடும். மகாபாரதம் வனபருவம் 312.108. யக்ஷ பிரஷ்னம். ஸ்ருதம் ந காரணம் ராஜன், ந குலம் நச்ச வித்யதே, விருத்தமேவ ஹி காரணம், த்விஜத்வேச்ச சுபத்வேச்ச. விளக்கம்: தர்மபுத்திரர் யக்ஷனின் கேள்விக்கு பதில் சொல்லும்போது, ஒருவன் உயர் குலத்தில் பிறந்ததாலோ அல்லது வேதங்களை கற்றதாலோ மட்டும் மேன்மை அடைவதில்லை. அவனது ஒழுக்கம், விருத்தம் மட்டுமே அவன் மேலானவனா அல்லது இழிவானவனா என்பதை தீர்மானிக்கிறது என்கிறார். ஒழுக்கமே உண்மையான பிறப்பின் மேன்மையை தீர்மானிக்கிறது என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 2:168. யோ நதீத்ய த்வித்யோ வேதம், அந்யத்ர குருதே ஸ்ரமம், சஜீவன் நேவ சூத்ரத்வம் ஆஷு கச்சதி சான்வயஹ. விளக்கம்: உயர்ந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் ஒருவன் தனக்குரிய ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் பின்பற்ற தவறினால் அவன் வாழும்போதே இழிந்த நிலையை, தன் மேன்மையை இழந்து அடைகிறான். குலத்தினால் வரும் சிறப்பை விட ஒழுக்கத்தினால் வரும் சிறப்பே நிலையானது என்கிறது ஸ்மிருதி. ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் ஆச்சார மேன்மை எனும் கருத்தை உறுதிப்படுத்துகிறார். சனாதன தர்மத்தில் குடிமை என்பது வெறும் பிறப்பால் மட்டும் வருவதல்ல. அது அந்த பிறப்பிற்குரிய தர்மத்தை சரியாக கடைபிடிப்பதாலேயே முழுமை பெறுகிறது. வள்ளுவர் இழுக்கம், ஒழுக்கக்கேடு ஒருவனை இழிந்த நிலைக்குத் தள்ளும் என கூறுவது சனாதன தர்மத்தில் சொல்லப்படும் பதித, வீழ்ச்சியடைந்தவன் என்ற நிலையை குறிக்கிறது. எத்தகைய உயர்ந்த நிலையில் இருப்பவனும் ஒழுக்கம் தவறினால் அவன் தன் மேன்மையை இழந்து விடுவான் என்பது சனாதன நீதி. சுருக்கமாக, ஒழுக்கமே உயர்குடி என்பதே வள்ளுவம் மற்றும் சனாதன தர்மத்தின் பொதுவான தீர்ப்பாகும். திருக்குறள் 134. மரப்பினும் ஓத்துக் கொள்ளலாகும், பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். விளக்கம்: கற்ற வேதத்தை ஒருவன் மறந்துவிட்டாலும் அதனை மீண்டும் முயற்சி செய்து கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒருவன் தான் பிழந்த குலத்திற்குரிய ஒழுக்கத்திலிருந்து, ஆசாரத்திலிருந்து தாழ்ந்தால் அவனது பிறப்பினால் வந்த சிறப்பானது முற்றிலும் அழிந்துவிடும். மகாபாரதம் சாந்தி பருவம் 299.3. வேத அத்தியாயனம் சயக்யாச்ச தர்மஸ்ச நியமஸ்ததா யஸ்யைதே ஆச்சாரஹீனஸ்ய நடஸ்ய பலதாமதாக. விளக்கம்: வேதம் கற்பித்தல், யாகம் வளர்த்தல், நியமங்களை கடைப்பிடித்தல் ஆகிய அனைத்தும் ஒருவனுக்கு இருக்கலாம். ஆனால் அவனிடம் ஒழுக்கம், ஆசாரம் இல்லையெனில் அவன் செய்த அந்த நற்செயல்கள் எத்தகைய பலனையும் தராது. ஒழுக்கமே அனைத்து கலைகளுக்கும் அஸ்திவாரம் என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4:155. சர்வலக்ஷணஹீனோபி ய சதாச்சாரவான் நரஹ ஸ்ரத்தானோ அனசூயஷ்ச சதம் வர்ஷாணி ஜீவதி. விளக்கம்: வேத அறிவு போன்ற மற்ற அனைத்து சிறப்புகளும் லக்ஷணங்களும் ஒருவனிடம் இல்லாவிட்டாலும் அவன் நல்லொழுக்கமுடையவனாக மட்டும் இருந்தால் போதும், அவன் 100 ஆண்டு புகழுடன் வாழ்வான். ஆனால் ஒழுக்கம் தவறியவனுக்கு வேத அறிவால் பயனில்லை என்கிறது ஸ்மிருதி. ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் மிக முக்கியமான உண்மையை சுட்டிக்காட்டுகிறார். ஆசாரம் என்பது அறிவை விட மேலானது என்று. சனாதன தர்மத்தில் ஒருவன் வேதத்தை மறந்தால் அவன் அனத்தியாயனம் செய்தவன் ஆகிறான். ஆனால் ஒழுக்கத்தை தவறினால் அவன் வராத்யன் அல்லது பதிதன், குலத்தை விட்டு வீழ்ந்தவன் ஆகிறான். அறிவு என்பது மீண்டும் பெறக்கூடியது. ஆனால் ஒழுக்கம் அல்லது சீலம் என்பது ஒருமுறை சிதைந்தால் அதனை மீண்டும் நிலைநிறுத்துவது கடினம்.
பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும் என்ற வரிகள் சனாதன தர்மம் சொல்லும் வர்ண ஆசிரம் முறையிலுள்ள அந்தந்த நிலைக்குரிய கடமைகளையும் ஒழுக்க நெறிகளையும் ஸ்வதர்மா என்பதை உயிருக்கு நிகராக கருத வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. திருக்குறள் 135. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. விளக்கம்: பொறாமை கொண்டவனிடம் செல்வம் நிலைத்து நிற்காதது போலவே ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு, அதாவது மேன்மை, நிலைத்திருக்காது. பொறாமை எப்படி செல்வத்தை அழிக்குமோ அப்படி ஒழுக்கமின்மை ஒருவனது வாழ்வின் உயர்வையே அழித்துவிடும். மகாபாரதம் உத்யோக பருவம் 34.48. அசூயகः கிருதஜ்ஞश्च தம்பி க்ரூரश्च மானுஷः சத்வாரः கர்மச்சண்டாலாः சதாச்சார விவர்ஜிதாக. விளக்கம்: பொறாமைப்படுபவன், அதாவது அசூயகः, செய்நன்றி மறப்பவன், வீண் தற்பெருமை பேசுபவன் மற்றும் கொடூரமானவன் ஆகிய நால்வரும் ஒழுக்கமற்றவர்கள். இவர்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவர்களின் வீழ்ச்சி நிச்சயம். பொறாமையும் ஒழுக்கமின்மையும் ஒருவனை தார்மீக ரீதியாக கீழான நிலைக்கு தள்ளிவிடும் என்கிறது விதுர நீதி. மனுஸ்மிருதி 4:157 மற்றும் 158. துராச்சாரோ ஹி லோகே அஸ்மின் நிந்திதः பவதி சர்வதா, துக்கபாகீ ச சததம், வியாதிதः அல்பாயுரேவ ச. விளக்கம்: நல்லொழுக்கம் இல்லாதவன் இவ்வுலகில் அனைவராலும் நிந்திக்கப்படுவான். அவன் எப்போதும் துக்கத்தையே அனுபவிப்பான். அவனது செல்வம், ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் அனைத்தும் ஒழுக்கமின்மையால் தேய்ந்துவிடும். பொறாமை போன்ற தீய குணங்கள் ஒழுக்கத்தை கெடுத்து அழிவை தேடித்தரும் என்கிறது ஸ்மிருதி. ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் அழுக்காறு, அதாவது பொறாமை மற்றும் ஒழுக்கமின்மை ஆகிய இரண்டையும் ஒப்பிடுகிறார். சனாதன தர்மத்தில் மத மற்றும் மாச்சரிய, அதாவது பொறாமை ஆகிய குணங்கள் ஒரு மனிதனின் ஆத்மபலத்தை உறிஞ்சும் நச்சுக்களாக கருதப்படுகின்றன. பொறாமையுள்ளவனின் மனம் எப்போதும் கொந்தளிப்பிலேயே இருப்பதால் அவனிடம் மகாலட்சுமி தங்குவதில்லை. அதேபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் கீர்த்தி, அதாவது புகழ் அல்லது உயர்வு தங்குவதில்லை. சனாதன தர்மத்தின்படி ஒருவனுடைய உண்மையான உயர்வு என்பது அவனது பதவி அல்லது பணத்தில் இல்லை, அவனது சதாச்சாரத்தில், அதாவது நல்லொழுக்கத்தில் மட்டுமே உள்ளது. ஒழுக்கமில்லாத உயர்வு என்பது அஸ்திவாரமில்லாத கோபுரம் போன்றது என்பதை வள்ளுவர் உறுதிப்படுத்துகிறார். திருக்குறள் 136. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. விளக்கம்: ஒழுக்கம் தவறுவதால் உண்டாகும் சொல்லுண்ணாத துன்பங்களை, குற்றங்களை அறிவு வலிமை முக்கவர்கள் நன்கு அறிவார்கள். எனவே அவர்கள் எத்தகைய கடினமான சூழலிலும் தன் ஒழுக்க நெறியிலிருந்து சற்றும் தளரமாட்டார்கள். பகவத்கீதை 2.13 மற்றும் 2.15. தேஹினோஸ்மின்யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. யம் ஹி ந வ்யதயந்தேதே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சோம்ருதத்வாய கல்பதே. விளக்கம்: இன்ப துன்பங்களையும் உடல் மாற்றங்களையும் கண்டு கலங்காதவனே தீரன், உறவோர். அத்தகைய அறிவுறுதி கொண்டவன் ஒழுக்கம் தவறுவது ஆன்மாவிற்கு பேரழிவை தரும் என்பதை அறிந்து எதற்கும் அஞ்சாமல் தர்மத்தில் நிலைத்து நிற்கிறான். அவன் மோட்சத்திற்குத் தகுதியானவன் ஆகிறான். 3. மகாபாரதம் சாந்தி பர்வம் 160.22. நப்யனர்த்தீன விக்ருத்யேத தர்மார்த்தம் துரவதாரகாக விருத்தே ஸ்திதா சதா தீராக தே தேவலக்ஷணாக. விளக்கம்: துன்பங்கள் வந்தாலும் தர்மத்தை விடாதவர்கள், எப்போதும் நன்னடத்தையில் நிலைத்திருக்கும் தீரர்கள். அத்தகைய உறவோர்கள் மனித வடிவில் இருந்தாலும் தெய்வத்தன்மை கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள் என்கிறது பாரதம். ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் பயன்படுத்தும் உறவோர் என்ற சொல் சனாதன தர்மத்தின் தீரன் அல்லது ஸ்திதப்பிரக்ஞன் என்ற சொல்லிற்கு இணையானது. சனாதன தர்மத்தின்படி ஒருவன் வெறும் படிப்பறிவு இருந்தால் மட்டும் போதாது,
அந்த அறிவை செயலில் நிலைநிறுத்தும் மன உறுதி இருக்க வேண்டும். வள்ளுவர் ஏதம் படுபாக்கறிந்து என்று கூறுவது கர்மவினை கோட்பாட்டை அறிவுறுத்துகிறது. ஒழுக்கம் தவறினால் வரும் பாவமும் அதனால் விளையும் பிறவித் துன்பமும் அறிவுடையோருக்குத் தெரியும். எனவே அவர்கள் இக்கட்டான நிலையில் கூட தன் ஆசாரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இது சனாதன தர்மம் போதிக்கும் நிஷ்காம கர்மம் மற்றும் தார்மீக உறுதியை தாங்கி நிற்கும் குரலாகும். திருக்குறள் 137. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. விளக்கம்: ஒருவன் நல்லொழுக்கத்துடன் வாழ்வதால் இவ்வுலகில் மேன்மையையும் அடைவான். அதே சமயம் ஒழுக்கத்திலிருந்து தவறினால் அவன் ஒருபோதும் நீங்காத பழியை, இழிவை அடைவான். மகாபாரதம் சாந்தி பர்வம் 124.23. ஆச்சாராத் லபதே ஹ்யாயுஹ், ஆச்சாராத் லபதே ஸ்ரியம், ஆச்சாராத் கீர்த்திம் ஆப்னோதி, புருஷஹ பிரேத்ய சேஹச. விளக்கம்: ஆச்சாரத்தினால், அதாவது ஒழுக்கத்தினால் ஒருவன் நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் புகழையும் அடைகிறான். இந்த உலகிலும் இகலோகமும் மறுலோகமும் ஒருவனுக்குப் பெருமையைத் தருவது ஒழுக்கம் மட்டுமே. ஒழுக்கம் தவறியவன் எல்லா நன்மைகளையும் இழந்து இகழ்ச்சி அடைவான் என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4.157. துராச்சாரோ ஹி லோகே அஸ்மின் நிந்திதோ பவதி சர்வதா, துக்கபாகீ ச சததம், வியாதிதோ அல்பாயுரேவச்ச. விளக்கம்: நல்லொழுக்கம் இல்லாதவன், அதாவது துராச்சாரோ, இவ்வுலகில் எப்போதும் நிந்திக்கப்படுவான். அவன் எப்போதும் துக்கத்தையே அனுபவிப்பான். அவனது ஆயுளும் புகழும் தேய்ந்துவிடும். ஒழுக்கமே மேன்மைக்கும் ஒழுக்கமின்மையே பழிக்கும் காரணமாகிறது என்கிறது ஸ்மிருதி. ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் மிக முக்கியமான 2 நிலைகளைப் பற்றி பேசுகிறார். மேன்மை என்பது சனாதன தர்மத்தில் அப்யுதயம் எனப்படும். இது ஒழுக்கமான வாழ்வினால் மட்டுமே கிட்டும். அதேபோல் பழி என்பது அதர்மத்தின் விளைவாக வரும் கர்ம பலனாகும். எய்தா பழி என்று வள்ளுவர் குறிப்பிடுவது ஒருவன் செய்த தவறான செயலால் அவனது 7 பிறவிகளுக்கும் தொடரும் கர்ம வினை பதிவுகளை குறிக்கும். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் ஒழுக்கம் இல்லையெனில் அவன் சமூகத்தால் மதிக்கப்படுவதில்லை. சீலமே ஒருவனின் உண்மையான ஆபரணம் என்ற சனாதன கொள்கையை இக்குறள் உறுதிப்படுத்துகிறது. திருக்குறள் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விளக்கம்: நல்லொழுக்கம் என்பது ஒருவனுக்கு நன்மைகளைத் தரக்கூடிய புண்ணிய விதையாகும். ஆனால் தீயொழுக்கம் என்பது அவனுக்கு எக்காலத்திலும் மாறாத துன்பங்களையே, இடும்பை, விளைச்சலாகத் தரும். மகாபாரதம் அனுசாசன பர்வம் 104.14. ஆச்சாரக பலதே தர்மம், ஆச்சாரக பலதே தனம், ஆச்சாரக ஸ்ரியம் ஆப்னோதி, ஆச்சாரோ ஹந்த்ய லக்ஷணம். விளக்கம்: நல்லொழுக்கம், ஆச்சாரம், தர்மம் எனும் பலனை தருகிறது. அதுவே செல்வத்தையும் மேன்மையையும் தருகிறது. ஒருவனிடம் உள்ள தீய குணங்களை அழித்து நன்மையை விளைவிக்கும் விதையாக ஆசாரமே அமைகிறது. ஒழுக்கம் தவறுதல் ஒருவனை வறுமைக்கும் துன்பத்திற்கும் உள்ளாக்கும் என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4.172 மற்றும் 173. நா தர்மிகः சுப்ருத்தோ ஹி லோகே அஸ்மின் ஹி திருஷ்யதே, அதர்மேண ஏததே தாவத் ததோ பத்ராணி பஷ்யதி. விளக்கம்: அதர்ம வழியில் தீயொழுக்கத்தால் ஒருவன் தற்காலிகமாக முன்னேறுவது போல தோன்றினாலும் இறுதியில் அது அவனுக்கு பேரழிவையே தரும். தர்மமான ஒழுக்கமே ஒருவனுக்கு நிலையான நன்மையை வழங்கும் விதையாகும். தீய செயல் எப்போதும் துன்பத்தையே அறுவடையாகத் தரும் என்கிறது ஸ்மிருதி. ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் கர்ம வினை கோட்பாட்டை ஒரு விவசாய உவமையின் மூலம் விளக்குகிறார். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். வித்தாகும் நல்லொழுக்கம்.
நல்லொழுக்கம் என்பது ஒரு விதை, சீட் அல்லது பீஜா. இது வளர்ந்து இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை தரும். தீயொழுக்கம் என்பது முள் செடிகளைப் போன்றவை. அவை வளரும்போது துன்பம் எனும் கனிகளையே தரும். வள்ளுவர் என்றும் இடும்பை தரும் என்று கூறுவது தீயொழுக்கத்தினால் வரும் துன்பம் இந்த பிறவியோடு முடிந்துவிடாமல் அடுத்தடுத்த பிறவிகளிலும் கர்ம பதிவுகளாகத் தொடரும் என்பதை சனாதன தர்மத்தின் அடிப்படையில் உறுதிப்படுத்துகிறது. திருக்குறள் 139. ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். விளக்கம்: நல்லொழுக்கமுடையவர்களால் தெரியாமல் கூட மறந்தும் வழுக்கியும் தன் வாயினால் தீய சொற்களை பேசுதல் இயலாத ஒன்றாகும். அதாவது அவர்களின் இயல்பே தீய சொற்களை தவிர்ப்பதாக இருக்கும். பகவத்கீதை 17.15. அனுத்வேககரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் செயத் ஸ்வாத்யாயாப்யசனன் சைவ வாங்மயம் தப்போ உச்சியதே. விளக்கம்: மற்றவர் உள்ளத்தை புண்படுத்தாததும் உண்மையானதும் இனியதும் நன்மை பயப்பதுமான சொற்களை பேசுதலே வாக்கின் தவமாகும். ஸ்பீச் ஆஸ்டெரிட்டி. இத்தகைய தவத்தில் நிலை பெற்ற ஒழுக்கமுடையோர் ஒருபோதும் தீய சொற்களை பேசமாட்டார்கள் என்கிறது கீதை. மகாபாரதம் சாந்தி பருவம் 299.16. யஸ்ய வான்மனசி சுத்தே சம்யக் பிரணப்தே ச சர்வதா ச வை சர்வம் அவாப்னோதி வேதாந்த உபகதம் பலம். விளக்கம்: எவன் ஒருவனுடைய வாக்கும் மனமும் எப்போதும் தூய்மையாக இருக்கின்றனவோ அவன் வேதாந்தம் சொல்லும் அனைத்து உயர்ந்த பலன்களையும் அடைகிறான். ஒழுக்கமுடையவன் தன் நாவை எப்போதும் தர்மத்தின் வழி நடத்துகிறான். அவனிடம் கடும் சொற்கள் மருந்துக்கும் இருக்காது என்கிறது பாரதம். ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் மனோ வாக்கு காயம், மனம் மொழி மெய் ஒருமைப்பாட்டை விளக்குகிறார். ஒருவன் ஒழுக்கமுடையவன் என்று அழைக்கப்பட வேண்டுமானால் அவனது ஆழ்மனதில் கூட தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. வழுக்கியும் வாயார் சொலல் என்ற பிரயோகம் மிக முக்கியமானது. சனாதன தர்மத்தின்படி ஒருவன் விழிப்புணர்வோடு இருக்கும்போது மட்டுமல்லாமல் தற்செயலாக பேசும்போதும் ஸ்லிப் ஆஃப் டங் அவனிடம் நன்னடத்தை வெளிப்பட வேண்டும். நல்லொழுக்கம் என்பது ஒருவனுக்கு பழக்கமாக மாறி அவனது இயல்பாகவே மாறிவிட வேண்டும். இத்தகைய வாக்கு தூய்மையுடையவன் இறைவனுக்கு நெருக்கமானவனாக கருதப்படுகிறான் என்கிறது கீதை. திருக்குறள் 140. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். விளக்கம்: உலகத்தில் உள்ள உயர்ந்த சான்றோர்களுடன் பொருந்தி நடக்கும் ஒத்து வாழும் ஒழுக்கத்தை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் எதையும் கல்லாத அறிவில்லாதவராகவே கருதப்படுவார். பகவத்கீதை 3:20. கர்ம நைவஹி சித்தி மாஸ்திதா ஜனகாதய லோக சங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி யத்யதா சரதி ஸ்ரேஷ்டஸ் தத்ததே வேதரோ ஜனஹ ச யத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. விளக்கம்: ஜனகர் போன்ற மன்னர்கள் உலக நன்மைக்காகவும் அதாவது லோக சங்கிரகம் என்பதற்காகவும் மக்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பதற்காகவுமே கடமைகளைச் செய்தனர். ஒரு சான்றோன் எதைச் செய்கிறானோ அதையே மற்றவர்களும் பின்பற்றுகிறார்கள். எனவே அறிஞன் என்பவன் உலகத்தோடு இணைந்து தார்மீக வழியில் மக்களுக்கு வழிகாட்டியாக வாழ வேண்டும் என்கிறான் கண்ணன். மனுஸ்மிருதி 4:178. ஏனாஸ்ய பிதரோ யாதா ஏன யாதாஹ் பிதா மகாக தேன யாயாத் சதா மார்க்கம் தேன கச்சன் ந ரிஷ்யதே. விளக்கம்: நம் முன்னோர்களும் சான்றோர்களும் எந்த நல்வழியில் சென்றார்களோ அந்த வழியிலேயே ஒருவன் செல்ல வேண்டும். உலகத்து சான்றோர்களின் ஒழுக்கத்தோடு ஒத்து நடப்பவன் ஒருபோதும் வீழ்ச்சியடைய மாட்டான். வெறும் புத்தக அறிவு மட்டும் ஒருவனை உயர்த்திவிடாது என்கிறது ஸ்மிருதி. ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் ஆச்சார வித்யை மற்றும் சமூக நல்லிணக்கம் ஆகியவற்றை வலியுறுத்துகிறார். சனாதன தர்மத்தில் அறிவு என்பது 2 வகைப்படும். 1. பராவித்யா, அதாவது ஆன்மீக அறிவு. 2. அபராவித்யா, அதாவது உலகியல் கலைகள். எவ்வளவுதான் அபராவித்யா எனப்படும் உலகியல் நூல்களை கற்றிருந்தாலும் ஒருவனுக்கு சான்றோர்களுடன் இணைந்த வாழும் ஆச்சாரம், அதாவது ஒழுக்கம் தெரியவில்லை என்றால் அவனது கல்வி பயனற்றது என்கிறது. சனாதன தர்மம் சொல்லும் சிஷ்டாச்சாரம் என்பதையே வள்ளுவர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்கிறார். இது அறிவை சமூகத்தோடு இணைக்கும் ஒரு உன்னத பாலமாகும் என்கிறான் கண்ணன். இதன் மூலம் ஒழுக்கமுடைமை அதிகாரம் நிறைவு பெற்றது. திருக்குறளின் ஒழுக்கமுடைமை அதிகாரம்
சனாதன தர்மத்தின் வாழ்வியல் விழுமியமான சதாச்சாரா என்பதன் சாரமாக திகழ்கிறது. இவ்வதிகாரம் எவ்வாறு சனாதன அறத்துடன் பின்னி பிணைந்துள்ளது என்பதை குறித்த தொகுப்பு கட்டுரை இதோ. ஒழுக்கமுடைமை சனாதன தர்மத்தின் ஆணிவேர். ஒரு மனிதனின் மதிப்பு அவனது பிறப்பாலோ செல்வத்தாலோ அல்லது வெறும் புத்தக அறிவாலோ தீர்மானிக்கப்படுவதில்லை. மாறாக அவனது சீலம் அல்லது ஆசாரம் மூலமே தீர்மானிக்கப்படுகிறது. வள்ளுவர் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் முன்வைக்கும் கருத்துக்கள் ஸ்மிருதிகள் போதிக்கும் தர்மத்தின் நேரடி தத்துவங்களாகும். 1. ஆச்சாரக பரமோ தர்மக. ஒழுக்கமே மேலான அறம். மனுஸ்மிருதி மற்றும் மகாபாரதம் ஆகிய இரண்டும் ஆச்சாரக பரமோ தர்மக என்று பறைசாற்றுகின்றன. இதையே வள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்று தொடங்கி அது உயிரைவிட மேலானது என்கிறார். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் தன் உயிரை துறந்தாவது தார்மீக ஒழுக்கத்தை காக்க வேண்டும். ஏனெனில் உடல் அழிந்தாலும் ஒழுக்கத்தினால் வந்த புண்ணியம் ஆன்மாவுடன் தொடரும். பிறப்பை விட ஒழுக்கமே மேலானது. வள்ளுவர் இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் என்றும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும் என்றும் கூறுவது சனாதன தர்மத்தின் வர்ண ஆசிரம கோட்பாட்டின் உண்மையான உட்பொருளை விளக்குகிறது. உபநிடதங்களும் மகாபாரதத்தின் யக்ஷ பிரஸ்னமும் ஒருவன் பிராமண குலத்தில் பிறந்தாலும் ஒழுக்கமில்லையெனில் அவன் சூத்திரனை விட கீழானவனாகவே கருதப்படுவான் என்கின்றன. பிறப்பால் வரும் உயர்வை நிலைநிறுத்துவது ஒருவனின் ஆசாரமே தவிர அவனது வம்சம் மட்டுமல்ல. கர்ம வினையும் ஒழுக்க விதையும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்ற வரிகள் சனாதன தர்மத்தின் கர்ம பீஜம் எனும் தத்துவத்தை பிரதிபலிக்கின்றன. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். நல்லொழுக்கம் எனும் விதையை விதைப்பவன் இன்பத்தையும் தீயொழுக்கத்தை விதைப்பவன் துன்பத்தையும் அறுவடை செய்கிறான். இது காரண காரிய விதியின் அடிப்படையில் அமைந்த நீதியாகும். தீரன் மற்றும் ஸ்திதப்பிரஜ்ஞன் நிலை. மன உறுதி கொண்டவர்களை வள்ளுவர் உரவோர் என்கிறார். இவர்கள் இன்ப துன்பங்களைக் கண்டு கலங்காமல் ஒழுக்கத்தினால் வரும் துன்பத்தையும் புண்ணியமாக கருதி ஏற்பார்கள். இது பகவத்கீதையில் சொல்லப்படும் தீரன் அல்லது ஸ்திதப்பிரஜ்ஞன் நிலைக்கு இணையானது. எத்தகைய இக்கட்டான சூழலிலும் தன் ஸ்வதர்மத்தை விடாதவனே உரவோன் ஆவான். லோக சங்கிரகம் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். இறுதிக் குறளில் வள்ளுவர் கூறும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பகவத்கீதையின் லோக சங்கிரகம் எனும் கருத்தாகும். ஒருவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் சமூகத்தில் உள்ள சான்றோர்கள் காட்டிய நல்வழியில் நடக்கவில்லையெனில் அவன் அறிவிலியே. அறிவு என்பது தனித்து நிற்பதல்ல, அது தர்மத்தின் அடிப்படையில் சமூகத்தோடு இணைந்து நிற்பதாகும். முடிவுரை. சுருக்கமாக கூறின், வள்ளுவரின் ஒழுக்கமுடைமை என்பது சனாதன தர்மம் கூறும் சதாச்சாரம் எனும் மாபெரும் விருட்சத்தின் வேராகும். ஒழுக்கமில்லையேல் தர்மமில்லை, தர்மமில்லையேல் உயர்வில்லை. உயிரினும் மேலாக ஒழுக்கத்தை போற்றுதல் என்பது வெறும் கட்டுப்பாடல்ல, அதுவே ஆன்ம விடுதலைக்கான முதல் படியாகும் என்பதை இவ்வதிகாரம் ஆணித்தரமாக நிலைநாட்டுகிறது. AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி. வாட்ஸ்அப் குழுவில் இணைய 9789374109.